இருக்குன்னு சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? பாருங்க, விசுவாசம் இருக்குன்னு சொல்லி ஆனா அந்த விசுவாசத்துக்கு ரியாக்ட் பண்ணாம இருந்தான்னா என்ன பிரயோஜனம்னு கேக்குறான். அவனுக்கு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் என்ன? அது அவனை, அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அவன் கடன்ல இருந்து எழுப்பி வருவானா? அவன் வியாதியிலிருந்து மீண்டு வருவானா? அவன் சுகவீனத்திலிருந்து மீண்டு வருவானா? அவன் சவால்கள் இருந்து மீண்டு வருவானா? அந்த கிரியை செய்யாத விசுவாசம் அவனுக்கு பிரயோஜனம் இல்லாம போகும். It becomes meaningless. It becomes an ineffective faith. அது அவனை ரட்சிக்குமா என்று கேட்டது தொடர்ந்து சொல்றாரு 15ல. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய். புரியுற மாதிரி